ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமுருதி வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி இந்த சாண்ட்ரா வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எங்கள் 2 பேரும் பிரிக்கிறாங்க அப்படின்னு திவ்யா கிட்ட வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒரு சிலது வருது. அதை கேட்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சரி ஓகே அதை பேசுவோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நியூ இயர் பிறக்க போகிறது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. 2025 முடிய போகுது, 2026 ஆரம்பிக்க போகுது. அடடா சார், நினச்சாவே எப்படிடா இந்த வருஷம் பின்னோக்கி போகும்போது அதான் இப்போ பார்த்தா எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு சில பேருக்கு எப்படி போச்சுன்னு தெரிலன்னு இருக்கும், ஒரு சில பேருக்கு எப்பாடா போச்சுடா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஓகே நெக்ஸ்ட்டு 2026 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரி, நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், சரிங்களா? இப்போ என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்து என்னையும் விஜய் பார்வதி பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்றாங்க. இதே சாண்ட்ரா வந்து உங்களை பிரிக்க பார்க்குறாங்களா? என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் அது அந்த பொண்ணே வந்துட்டு சரி கமல்கிட்ட பேசலாம் நினச்சா கூட இந்த பொண்ணு இவங்க சாண்ட்ரா வந்து விட மாட்டுறாங்க மாதிரி எனக்கு தோணுது. சாண்ட்ரா ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க. அதுலேயும் இந்த பிரஜன் எவிட் ஆகும்போது உங்ககிட்டலாம், அதாவது திவ்யா உங்ககிட்டலாம் அவங்க சண்டை போட்டதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. உள்ளே வரும்போதே வந்து எவிட்டாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு தானே வராங்க. 2 பேர் யாரோ ஒருத்தர் எவிட்டாக போகிறாங்க. இதில் வேறு வந்து 1 2 3 எழுதுறதுலாம் என்னது இது? அதாவது ஒருத்தங்க வந்து சண்டை போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் இருந்துச்சுன்னா சண்டை போடுங்க, இல்லைன்னு சொல்லு. காரணமே இல்லாமல் சண்டை போடுறதில்ல எப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை பற்றி திவ்யா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்றுன்னா, பாரு என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி வந்து அப்படியே போராக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட பேசவே விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை பார்த்தா முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பேச வந்தால் கூட இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அது எனக்கு லிட்டரலாக பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இது நான் இன்னதான் பண்ணுறது தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்க, ஐடியா கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பாரு சாண்ட்ராவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடுங்க. நான் இல்லாத நேரத்தில் என்னை பற்றி இதை திரும்ப திரும்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுங்க. தேவையில்லாமல் பேசக்கூடாது, திரும்ப திரும்ப இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, திவ்யா வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு என்ன நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கமருதுங்கிட்ட. நீங்கள் சாண்ட்ராவையும் திவ்யா இது பார்வதியும் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, ரைட்? இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? சாண்ட்ராவும் பார்வதியும் இல்லாத நேரத்தில் அதானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் கூப்பிட்டு அவங்க பேசலாமா? ஸோ திவ்யா கிட்ட இதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். என்னென்னா, ஒருத்தங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஓகேங்க, அவங்க அந்த மாதிரி பேசி போட்டோம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் முதல்ல அவங்க மேலே இருக்கீங்களா? அப்படி இருந்தால் நேற்றேங்க நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு விஜய் பார்வதி உங்கள் கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா ஏன் நீங்கள் நேற்று அந்த மாதிரி பண்ணீங்க? இப்போ யாருன்னு கேட்குறீங்க? நீ எப்படி என் மேலே கை வைக்கலாம்? அவங்க சும்மா இப்படி தானங்க பண்ணாங்க. ஏன் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி உங்களை வந்து விஜய் பார்வதி அடிச்சது கிடையாதா? அப்படியே அவ்வளோ பேச்சு அவ்வளோ முன்னேறி வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு பொண்ணை அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. ஏங்க, எனக்கு நேர்மை தாங்க முக்கியம். நான் போல்டாக பேசக்கூடிய ஆளுங்க. அதனால தாங்க எனக்கு திவ்யாவுக்கு பேரை வந்து போல்டாக நேர்மையாக பேசக்கூடிய ஆள் இருக்குங்க. நான் அப்படி தாங்க கேட்பேன் அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா திவ்யாவுக்கு ஒரு சொல்லிட்டு வைப்பேன். இத்தனை நாளாக நான் இந்த 3 நாளாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஓட் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்றைக்கி அவங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பேரே அதான் வந்திருக்கு, கரெக்டுங்களா? திவ்யா வந்துட்டு நேர்மையாக பேசுவாங்க, பிரச்சனைக்காக அடிப்பாங்க, பெண்ணுங்களுக்காக குரல் கொடுப்பாங்கன்னு. இப்போ நேற்று ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கமருதி வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் தப்பு உணர்ந்துட்டார், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அங்கே வந்துட்டு சாண்ட்ரா வந்து என்னமோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் என்னது? அவங்களாவது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்றதான் இங்கே ஒரு மேட்ரு. அவங்க உண்மையிலே நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சாண்ட்ரா மட்டும் அங்கே இல்லைன்னா விஜய் பார்வதி நிலமையில யோசிச்சு பாருங்கள். அவங்க என்ன எதை யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி இப்போ கஷ்டப்படுவாங்க? ரொம்ப வருத்தமாக போயிடுங்க. நல்ல வேலை அமித் வேறு இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சூப்பராக வந்து சாண்ட்ரா வந்தாங்க. அவங்களுக்கு அமைஞ்சுது. ஆக்சுவலாக சாண்ட்ராவை எல்லாருமே வந்து வெளியே வேண்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வேண்டாம்ன்றாங்க, கனி வேண்டுன்றாங்க, கனி வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு இது அந்த நேரத்தில் வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்த ஒரு அரவணைப்பு அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் ஆகிப்போச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி வந்து கமருதன், அதாவது இவரே வந்துட்டு நேற்று அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிவிட்டு வரான். காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த டாஸ்க் முடித்தோடனே குட் கேம்ட்டு போகிறாரு. நான் என்ன கேட்குறேன், நேற்று வந்துட்டு அதே குட் கேம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இவங்க வந்து அந்த டாஸ்கில் வந்து ஒரு விஷயத்த வந்து பால் கிடச்சிச்சின்னு போயிட்டு அவங்க போய் எடுக்க போகிறாங்க, கோல்டன் பால் கிடச்சிச்சின்னு அது வந்து அவரால் தாங்க முடியல. அதே இன்றைக்கி பாருங்கள், இண்டிவிஜுவல் கேமு, அதனால் குட் கேமை வந்துட்டு அவராக வந்து ஹக் பண்ணிட்டு போகிறார். ஸோ இன்றைக்கும் கேமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா அவங்க இன்னொருத்தவங்களை வந்து தாக்கலான்னு, அதாவது இன்னொருத்தவங்களோட பிளேஸ் வந்து பறிக்கலான்னு சொல்லி விஜய் பார்வதி இன்றைக்கி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குட் கேம் சொல்லியிருப்பாரா? இதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இதில் வேறு இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணால் வந்துட்டு அவங்களோட தோல்வி ஒத்துக்க முடியாது, ஒரு டாஸ்க் கேப்டன் டாஸ்க்லேயும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் நேற்று பண்ணதுக்கு பேர் என்ன? நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அதுவும் குறிப்பாக வந்து விஜய் பார்வதி வந்தால் அது சொல்கிறது என்ன அர்த்தம்? ஒரு வாரமும் பாருங்களேன், விஜய் பார்வதி இதை தான் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணவே மாட்டேது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க?
நேற்று டாஸ்கில் ஒரே ஒரு வாட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எதிராக பண்ணாங்க. நீங்கள் 2-3 வாட்டி வந்து தலை டாஸ்க்லேயே பண்ணிட்டீங்க. ஒரே ஒரு வாட்டி இதை பண்ணுறாங்க, அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க மேலே அவ்வளோ இது வைக்கிறீங்க நீங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி ஓகே. அதாவது அவர் சண்டை போட்டது தெரிஞ்சு போச்சு, அவருக்கு புரிஞ்சிச்சு, உணர்ந்துட்டார். இருந்தாலும் அந்த பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறாரு, இவரும் ட்ரை பண்ணுறாரு, அந்த பொண்ணு வரமாட்டுது. இருந்தாலும் நம்ம வந்து போய் அவங்கள போய் கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா பக்கத்தில் சாண்ட்ரா உட்காந்து கேட்டை போடுறாங்க. இன்னும் பண்ண தெரியலன்னு புலம்பு தள்ளிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு பானை உடைக்கக்கூடாது, உடைச்சிட்டான்னா அது திரும்ப ஒட்டாது. அதுக்காக சொல்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.